உதரவிதானம் எங்கே அமைந்துள்ளது? ஏ. நுரையீரலைச் சுற்றி. பி. சிவப்பு இரத்த அணுக்களுக்குள். சி. மார்புக்கூட்டை வயிற்றிலிருந்து பிரித்தல். டி. புரோகேரியாட்டிக் செல்களுக்குள். சரியான பதில் சி. மார்புக்கூட்டை வயிற்றிலிருந்து பிரித்தல். சரியான விடை சி. சோகஸ்மெலி. உதரவிதானம் என்பது மார்புக்கூட்டையும் வயிற்றுப் பகுதியையும் பிரிக்கும் ஒரு தட்டையான தசை படலமாகும். இது மனித சுவாச மண்டலத்தில் நுரையீரல்கள் விரிவடையவும் சுருங்கவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. சந்திரயான் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஏ. பூமி வாகனம். பி. நட்சத்திர வாகனம். சி. சூரிய வாகனம். டி. நிலவு வாகனம். சரியான பதில் டி. நிலவு வாகனம். சரியான விடை டி. சோகஸ்மெலி. சந்திர என்றால் நிலவு, யான் என்றால் வாகனம் என்று சமஸ்கிருதத்தில் பொருள்படும். இது இந்தியாவின் நிலவு ஆய்வு திட்டத்தை குறிக்கும் சொல்லாகும். ஏ. பூமி வாகனம் என்பது புவிசார்ந்த வாகனங்களை குறிக்கும். ஒரு கண்ணாடியில் விழும் ஒளிக்கதிர்கள் ஒரு சுவரில் தெறிக்கப்படும் போது ஒளியின் எந்த பண்பு வெளிப்படுத்தப்படுகிறது? ஏ. பிரதிபலிப்பு. பி. நிறப்பிரிகை. சி. ஒளிவிலகல். டி. விளிம்பு விளைவு. சரியான பதில் ஏ. பிரதிபலிப்பு. 1. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. ஒளி ஒரு பளபளப்பான பரப்பின் மீது பட்டு மீண்டும் அதே ஊடகத்திற்கு திரும்புவது ஒளி பிரதிபலிப்பு எனப்படும். கண்ணாடியில் படும் ஒளிக்கதிர்கள் சுவரில் விழுவது இந்த பண்பினால் தான் நிகழ்கிறது. சமைத்த உணவுப் பொருட்களை மூடிய தட்டில் என்ன காணப்படுகிறது? ஏ. உணவுத் துகள்கள். பி. நீர்த்துளிகள். சி. பனிக்கட்டி படிகங்கள். டி. எண்ணெய் படிவு. சரியான பதில் பி. நீர்த்துளிகள். 3. சூடான உணவிலிருந்து வெளியேறும் நீராவி குளிர்ந்த தட்டின் மேற்பரப்பில் படும்போது குளிர்ச்சியடைந்து நீர்த்துளிகளாக படியும். ஆவி சுருங்குதல். ஏ. உணவுத் துகள்கள் தட்டின் உட்புறம் ஒட்டியிருக்கலாம், ஆனால் மூடியின் மேல் பரவலாக காணப்படுவது நீராவியே. ஒரு தனிமத்தின் சகப்பிணைப்பு ஆரம் 0.50 ஏ எனில் அதே தனிமத்தின் 2 சகப்பிணைப்பு அணுக்களின் கருக்களுக்கு இடையிலான தூரம் என்ன? ஏ. 1.00 ஏ. பி. 0.25 ஏ. சி. 0.50 ஏ. டி. 2.00 ஏ. சரியான பதில் ஏ. 1.00 ஏ. 8. ஒரு தனிமத்தின் சகப்பிணைப்பு ஆரம் என்பது பிணைக்கப்பட்டுள்ள 2 அணுக்களின் கருக்களுக்கு இடையிலான தூரத்தில் பாதியாகும். எனவே கருக்களுக்கு இடையிலான தூரம் 2x சகப்பிணைப்பு ஆரம் 2x 0.501.00 ஏ. பி. 0.25 ஏ என்பது ஆரத்தின் பாதியாகும். இது தவறானது. நுண்ணுயிர் எதிர்ப்பு பாகில் எந்த வகையான உணவு பொதுவாக சர்க்கரையுடன் பதப்படுத்தப்படுகிறது? ஏ. இறைச்சிகள் மற்றும் கோழி இறைச்சி. பி. பால் போன்ற பால் பொருட்கள். சி. ஆப்பிள் மற்றும் பேரிக்காய் போன்ற பழங்கள். டி. கோதுமை மற்றும் அரிசி போன்ற தானியங்கள். சரியான பதில் சி. ஆப்பிள் மற்றும் பேரிக்காய் போன்ற பழங்கள். 3. சர்க்கரை பாகு பழங்களில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியை தடுப்பதன் மூலம் அவற்றை நீண்ட காலம் கெடாமல் பாதுகாக்கிறது. ஜாம்கள் மற்றும் ஜெல்லிகள் தயாரிக்க இந்த முறை பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. மேல் கை எலும்பின் பந்து போன்ற பகுதி பொருந்தக்கூடிய குழி போன்ற அமைப்பைக் கொண்ட எலும்பு எது? ஏ. தோள்பட்டை எலும்பு ஸ்காப்புலா. பி. மார்பெலும்பு ஸ்டர்னம். சி. காரை எலும்பு கிளாவிகிள். டி. முதுகெலும்புகள் வெர்டிப்ரி. சரியான பதில் ஏ. தோள்பட்டை எலும்பு ஸ்காப்புலா. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. தோள்பட்டை எலும்பில் ஸ்காப்புலா உள்ள கிளனாய்ட்டு குழி என்ற பகுதியில் மேல் கை எலும்பின் பந்து போன்ற தலைப்பகுதி பொருந்துகிறது. இது பந்து கிண்ண மூட்டு வகையைச் சார்ந்தது. இது கையை அனைத்து திசைகளிலும் சுழற்ற அனுமதிக்கிறது. ஹைட்ரஜன் குண்டின் மற்றொரு பெயர் என்ன? ஏ. டியூட்டீரியம் குண்டு டியூட்டீரியம் பாம். பி. வெப்ப அணுக்கரு குண்டு தெர்மோநியூக்ளியர் பாம். சி. அணுகுண்டு அட்டாமிக் பாம். டி. பிளவு குண்டு ஃபிஷன் பாம். சரியான பதில் பி. வெப்ப அணுக்கரு குண்டு தெர்மோநியூக்ளியர் பாம். சரியான விடை ஹைட்ரஜன் குண்டு அணுக்கரு இணைவு நியூக்ளியர் ஃபியூஷன்
தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுவதால் இது வெப்ப அணுக்கரு குண்டு எனப்படுகிறது. இதற்கு தேவையான மிக உயர் வெப்பநிலையை உருவாக்க ஒரு சிறிய அணுக்கரு பிளவு குண்டு தொடக்கமாக பயன்படுத்தப்படுகிறது. எந்த வகை சிதைவு அணு எண்ணெய் ஒன்றால் அதிகரிக்கவும் நியூட்ரான் எண்ணெய் ஒன்றால் குறைக்கவும் செய்கிறது? ஏ. ஆல்பா சிதைவு ஆல்பா டிகே. பி. காமா சிதைவு காமா டிகே. சி. பிளவு ஃபிஷன். டி. பீட்டா சிதைவு பீட்டா டிகே. சரியான பதில் டி. பீட்டா சிதைவு பீட்டா டிகே. 5. சரியான விடை டி. சோகஸ்மேலி பீட்டா சிதைவின் போது ஒரு நியூட்ரான் புரோட்டானாக மாறுவதால் அணு எண் 1 அதிகரிக்கிறது மற்றும் நியூட்ரான் எண்ணிக்கை 1 குறைகிறது. இதில் நிறை எண்ணில் மாற்றம் ஏற்படுவதில்லை. கரைந்த ஆக்சிஜனை கொண்ட நீரை வெப்பப்படுத்துவதன் விளைவு என்ன? ஏ. ஆக்சிஜன் ஒரு வீழ்படிவை உருவாக்குகிறது. பி. ஆக்சிஜன் கரைந்த நிலையில் உள்ளது. சி. ஆக்சிஜனின் கரைதிறன் அதிகரிக்கிறது. டி. ஆக்சிஜன் குமிழ்கள் வடிவில் வெளியேறுகிறது. சரியான பதில் டி. ஆக்சிஜன் குமிழ்கள் வடிவில் வெளியேறுகிறது. சரியான விடை டி. சோகஸ்மேலி திரவங்களில் வாயுக்களின் கரைதிறன் வெப்பநிலையை அதிகரிக்கும் போது குறைகிறது. எனவே கரைந்த ஆக்சிஜன் கொண்ட நீரை வெப்பப்படுத்தும் போது ஆக்சிஜன் வாயு குமிழ்கள் வடிவில் வெளியேறுகிறது. ஒரு கோளக ஆடி உருவாக்கப்பட்ட கோளத்தின் மையத்தை குறிக்கும் சொல் எது? ஏ. வளைவு மையம் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். பி. உச்சி வெர்டெக்ஸ். சி. ஆடி மையம் போல். டி. குவியத் ஃபோகஸ். சரியான பதில் ஏ. வளைவு மையம் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். 7. ஒரு கோளக ஆடி எந்த கோளத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறதோ அந்த கோளத்தின் மையமே வளைவு மையம் சி எனப்படும். இது ஆடியின் வளைவை நிர்ணயிக்கும் முக்கிய புள்ளியாகும். 2. 8 8 1 என்ற எலக்ட்ரான் அமைப்பைக் கொண்ட ஒரு அணுவின் இணைதிறன் என்ன? ஏ. 7. பி. 0. சி. 2. டி. 1. சரியான பதில் டி. 1. சரியான விடை டி. சோகஸ்மேலி ஒரு அணுவின் வெளிவட்டத்தில் ஒரு எலக்ட்ரான் 2 8 8 1 இருப்பதால் அது நிலைத்தன்மை பெற அந்த ஒரு எலக்ட்ரானை எளிதில் இழக்கும். எனவே அதன் இணைதிறன் 1 ஆகும். இது பொட்டாசியம் கே அணுவின் எலக்ட்ரான் அமைப்பை குறிக்கிறது. முதன்மை குவியத்தின் வழியாகச் சென்ற பிறகு அல்லது அதன் செலுத்தப்பட்ட பிறகு ஒரு லென்ஸை தாக்கும் கதிரை எந்த விதி விவரிக்கிறது? ஏ. விதி -2. பி. விதி -4. சி. விதி -1. டி. விதி -3. சரியான பதில் டி. விதி -3. சரியான விடை டி. சோகஸ்மேலி லென்ஸின் விதி -3 இன் படி முதன்மை குவியத்தின் வழியாகச் செல்லும் கதிர் ஒளிவிலகலுக்குப் பிறகு முதன்மை அச்சுக்கு இணையாகச் செல்லும். இது லென்ஸ்களில் பிம்பம் உருவாவதைக் கண்டறியும் முக்கிய விதிகளில் ஒன்றாகும். சரக்குகளை கார்கோ வெளிப்படுத்த எந்த அலகு பயன்படுத்தப்படுகிறது? ஏ. கிராம். பி. கிலோகிராம். சி. மில்லிகிராம். டி. டன்கள் டன்ஸ். சரியான பதில் டி. டன்கள் டன்ஸ். கப்பல் அல்லது லாரிகளில் ஏற்றப்படும் அதிக அளவிலான சரக்குகளை அளவிட டன்கள் டன்ஸ் என்ற அலகு பயன்படுத்தப்படுகிறது. ஒரு டன் என்பது 1000 கிலோகிராமுக்கு சமமாகும். ஏ. கிராம் என்பது மிகச்சிறிய பொருட்களை அளவிட பயன்படுகிறது. ஸ்னெல் விதிப்படி படுகோணத்தின் சைனுக்கும் விலகு கோணத்தின் சைனுக்கும் உள்ள விகிதம் எதற்கு சமம்? ஏ. மாறுநிலை கோணம். பி. ஒளியின் அலைநீளம். சி. ஒளிவிலகல் எண். டி. ஒளியியல் அடர்த்தி. சரியான பதில் சி. ஒளிவிலகல் எண். சரியான விடை சி. ஸ்னெல் விதிப்படி படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் உள்ள விகிதம் ஒரு மாறிலி ஆகும். இது அந்த ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் எனப்படும். பின்வருவனவற்றில் சுகாதாரத்துடன் தொடர்புடைய தனிப்பட்ட பழக்கவழக்கத் தேர்வு எது? ஏ. அடிக்கடி கைகளைக் கழுவுதல். பி. வீடியோ கேம்களை விளையாடுதல். சி. இசை கேட்டல். டி. திரைப்படங்களை பார்த்தல். சரியான பதில் ஏ. அடிக்கடி கைகளைக் கழுவுதல். 10. கைகளைக் கழுவுவதை கிருமிகள் பரவுவதைத் தடுத்து நோய்த்தொற்றிலிருந்து நம்மை காக்கும் மிக முக்கியமான சுகாதார பழக்கமாகும்.
இது தனிநபர் சுகாதாரத்தின் பர்சனல் ஹைஜீன் ஒரு அடிப்படை அங்கமாகும். தொழில்களில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் எந்த வகை மாசுபடுத்தியாக வகைப்படுத்தப்படுகிறது? ஏ. தொழில்துறை மாசுபடுத்தி இண்டஸ்ட்ரியல் பொல்யூட்டன்ட். பி. உள்நாட்டு மாசுபடுத்தி டொமெஸ்டிக் பொல்யூட்டன்ட். சி. விவசாய மாசுபடுத்தி அக்ரிகல்ச்சரல் பொல்யூட்டன்ட். டி. இயற்கை மாசுபடுத்தி நேச்சுரல் பொல்யூட்டன்ட். சரியான பதில் ஏ. தொழில்துறை மாசுபடுத்தி இண்டஸ்ட்ரியல் பொல்யூட்டன்ட். 7. தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் வேதிப்பொருட்கள் மற்றும் கழிவுகள் கலந்த நீர் தொழில்துறை மாசுபடுத்தி என்று அழைக்கப்படுகிறது. இவை நீர்நிலைகளை நச்சாக்கி சுற்றுச்சூழலுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. எந்த வகை கடிகாரம் மின்னணு அலைவுகளால் செயல்படுத்தப்படுகிறது? ஏ. இயந்திர கடிகாரம் மெக்கானிக்கல் கிளாக். பி. குவார்ட்ஸ் கடிகாரம் குவார்ட்ஸ் கிளாக். சி. டிஜிட்டல் கடிகாரம் டிஜிட்டல் கிளாக். டி. அணு கடிகாரம் அட்டாமிக் கிளாக். சரியான பதில் பி. குவார்ட்ஸ் கடிகாரம் குவார்ட்ஸ் கிளாக். 4. சரியான விடை பி. சோகஸ்மெலி குவார்ட்ஸ் கடிகாரங்கள் குவார்ட்ஸ் படிகத்தின் அழுத்த மின் விளைவு பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் மூலம் ஏற்படும் மின்னணு அலைவுகளை பயன்படுத்தி இயங்குகின்றன. இவை இயந்திர கடிகாரங்களை விட அதிக துல்லியமானவை. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?